கர்த்தர் நல்லவர். ஆனபடினால நாம தொடர்ந்து நீங்க ஜெபிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமே. எத்தனை பேர் தொடர்ந்து ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புகள், ஜெப குறிப்பு கொடுத்துருக்கிறா? எத்தனை பேர் அதை வச்சிருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. ஆமே. ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறீங்களா? உங்களை சாட்சி சொல்லுவீங்களா? இந்த வருஷத்தின் முடிவில் நன்றி சொல்கிற ஆராதனையில் நீங்கள் இந்த மாதத்தில் 11, 12 ஆகிய நாட்களில் 2 மாதமாக ஜெபத்தில் எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை நடத்தினார்னு உங்கள் அனுபவங்களை சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல ஜெபம் பண்ணி புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த மாதம் அல்ல, வருகிற மாதம் டிசம்பர், நாளை தினத்திலேருந்து ஒரு புது மாதம் இல்லையா? இந்த புது மாதத்தை நம்ம ஒரு ஜெப மாதமாக டிக்ளேர் பண்ணுறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. என்ன மாதம்? the prayer month, the month of prayer. ஜெபிக்கிறதுக்குன்னே என்ன செய்யணும்? ஒதுக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை துளிர்க்கணும், ஜெப வாழ்க்கை மலரணும், ஜெப வாழ்க்கை என்ன செய்யணும்? பெருகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். இந்த மாதம் முழுவதும், இந்த மாதம் இல்லை, நான் சொல்றது டிசம்பர் மாதம் முழுவதும் ஒன்லி பிரேயர். அல்லேலூயா. ஜெபத்தை குறித்து தான் கர்த்தர் நம்மளோட அதிகமாக பேசுவார். அதிகமாக அதை பற்றி தான் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. டிசம்பர் மாதத்துக்கு பேர் என்னது? the month of prayer, ஜெபத்தினுடைய மாதம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஜெபிக்க தெரியுது, ஆனா ஜெபிக்கிறது இல்லை. ஆமென். ஜெபமே தெரியாதுன்னு சொல்றவங்க இல்லை, ஆனா ஜெபிக்காதவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? முழங்கால முடக்கிறீங்களா? உங்களை தான் கேட்குறேன். கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. நமக்கு எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான், தெரிந்த காரியங்கள் தான். நான் கொஞ்ச நேரம் அதுக்காகத்தான் இனி தொடர்ச்சியான பிரசங்கம், ஏறத்தாழ வரிசையாக 4-5 வாரங்கள் கண்டினியூ ஒரே பிரசங்கம் தான் போக போகுது. அதனால நான் இன்ட்ரோடக்ஷனோட இன்னைக்கு நான் முடிச்சிடுவேன். ஆமென் சொல்லுங்க. ஒன்லி பிரேயர், த மந்த் ஆஃப் பிரேயர், ஜெப மாதம். ஜெபத்தை பற்றிதான காரியங்களை நம்ம அதிகமாக தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாசித்ததான அந்த லூக்காவில் முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க பார்க்கலாம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய சீஷன் 12 கவனிங்க. எல்லாம் என்ன கவனிங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பாக எடுங்க, ஏன்னா தொடர்ச்சியான பிரசங்கங்களாக போக போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஜெபத்தை குறித்ததான தெளிவான காரியங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் ஜெபம் பண்ணி முடித்து ஒரு இடத்துல என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. முடித்துட்டு வந்த உடனே அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல என்ன கேட்குறாங்க? கொஞ்சம் சொல்லுங்க. யோவானெல்லாம் தன்னுடைய சீசர்களுக்கு என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தான், போதித்தான். இப்படி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் நீங்களும் பேசணும். ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சான்? யோவானுக்கும் சீஷர்கள் இருந்தார்கள். அந்த சீஷர்களுக்கு யோவான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி மனம் திரும்ப வேண்டும், எல்லாத்தையும் போதிச்சான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. உங்க வாய் சும்மாவே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆமென் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும், எஸ் ஐ ரிசீவ் அப்படின்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. பழகுங்க. நானும் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அல்லேலூயா. அவங்க இயேசு இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு சொல்லி தரல, ஆனா அவர் வாழ்ந்து காட்டினார். ஜெபம் பண்ணார். இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஜெபித்தார், எங்க போனாலும் ஜெபம் பண்ணார். ஆமென். அவங்க தூங்கினாலும் இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார், வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா அதை பார்த்த யாரு?
இல்ல சீசர்கள். இவருடைய 12 சீசர்கள்ல ஒருத்தன் சொல்றான், எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. நீங்க எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள விரும்புறீங்க? நான் உங்களை தான் கேட்குறேன், எனக்கு எதுக்கு இருக்கிற உங்களை தான் கேட்குறேன். ஜெபம் பண்ண எத்தனை பேர் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சீசனாக இருக்கிறவனுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். தேவனோடு கொண்டுள்ள உறவு ஜெபம்னா. ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது என்னென்ன காரியமெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம அந்த பின்னாடி வரிசையை பார்க்க போகிறோம். ஆமென். ஜெபம் பண்ணாதவங்களுடைய நிலவரங்கள் எப்படி போக போகுது அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜெபம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பின்னாடி பார்ப்போம். முதல்ல ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வாஞ்சை நமக்கு என்ன செய்யணும்? வேணும். எனக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. என்னைக்காவது யாராவது எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியல பாஸ்டர், அல்லது ஜெபம் பண்ணவே தெரியல சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்க, எப்படி ஜெபம் பண்ணணும் கேட்டிருக்கீங்களா? அந்த ஆர்வம் வந்திருக்குதா? எந்த உணவை வச்சாலும், அது இதுவரைக்கும் சாப்பிடாத ஒரு உணவை வச்சாலும் அது யாரும் சொல்லித்தரவே வேண்டியதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு உணவையும் ஒவ்வொரு விதமாக சாப்பிடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட்றது ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனால் மீன் வச்சா அப்படி சாப்பிட முடியுமா? கத்திரிக்காய் மாதிரி சாப்பிட முடியுமா? கத்திரிக்காய் மாதிரி முழுசாக எடுத்து அப்படி உமிஞ்சி அப்படி போட்டு மென்று சாப்பிட முடியுமா? அதுக்கு ஒரு முறை இருக்கு. நண்டு அப்படி சாப்பிட, மீன் மாதிரி நண்டு சாப்பிட முடியுமா? நண்டை எப்படி சாப்பிட? சில பேருக்கு நண்டையும் சாப்பிடலாமான்னு தெரியல. நண்டெல்லாம் ராயல் ஃபுட்டு. நண்டை சாப்பிடணும்னா 2 கையும் வேணும், ஒரு பெரிய நல்ல கனமான ஸ்பூனு வேணும். அது இல்லாமல் அதை சாப்பிடவே முடியாது. சோறு சாப்பிட்ற மாதிரி, கஞ்சி குடிக்கிற மாதிரி சாப்பிட முடியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜெப முறை இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி ஜெபிக்கணும் கற்றுக்கொள்ளணும். அந்த ஆசை நமக்கு என்ன செய்யணும்? வேணும். 30 வருஷம் இல்லை, 50 வருஷம் ஆனாலும் அதே ஜெபம். வேணா நான் சொல்கிறேன், எனக்கு பேர் சொன்னால் சங்கடமாக போயிடும், அதனால் பேர் சொல்லாமல் சொல்கிறேன். ரெக்கார்டு வேணா பண்ணிக்கோங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது இத்தனை ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு. ஒருக்க ஜெபம் பண்ணதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு மறுபடியும் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுச்சுன்னா அதே ஜெபம். வேற ஒரு இடத்துல ஜெபம் பண்ண அதே வார்த்தை, அதே ஜெபம் வரும். வேற எதுவுமே தெரியாது. 50 வருஷமா 40 வருஷமா வாழ்கிறவர் அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல, கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா. ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும் அப்படின்னு ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவ மனிதன் பாட்டு எழுதியிருக்கிறார். ஆமென். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபிக்க எனக்கு, சொல்லுங்களேன் சத்தமா, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, ஜெபிக்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இணையணும், வாழ்க்கையின் அங்கமா மாறணும். சாப்பாடு யாருக்காவது இப்ப பிடிக்காம போகுதா? சாப்பாடுதே வாழ்க்கை, வாழ்க்கைதே சாப்பாடுங்கிற மாதிரி வண்டி ஓடுதா? சில பேருக்கு ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்றதுக்கு எவ்வளவு மனசு. கர்த்தருக்கு தெரியும். இந்த ஆராதனையில் எத்தனை பேர் பூஸ்டிங்ல வந்திருக்கீங்களோ, ஃபாஸ்டிங்ல வந்திருக்கிறீங்களோ, கர்த்தருக்கே வெளிச்சம். ஆராதனைக்கு வரும்போது எம்டி ஸ்டொமக் இருக்கணும். அப்படின்னா வகுறு காலியா இருக்கணும். கொஞ்சோன்னு மட்டும் உப்புமா போட்டு சாப்பிட்டு வந்தேன். சின்ன வாழைப்பழமும் தண்ணி ஊற்றாத ஒரு 200 பால். இது ஃபாஸ்டிங் இல்லை, இது பூஸ்டிங்கை விட பூஸ்டிங். ஒரு டீ காலையில் எழுந்துச்சு ஒரு டீ குடிச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்படி 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 எம்டி ஸ்டொமக்கில் வந்து பாருங்க, உங்கள் ஜெபம் ஓடும், ஆராதனை ஓடும். ஆமென் சொல்லுங்களேன். தூக்கம் ஓடும்.
தூக்கம் எங்க ஓடும்? தெருவில் ஓடிடும், இங்கே வராது. நல்ல கின்னு ஒரு 3/4 வகுருக்கு அடைச்சிட்டு வந்து இங்கே வந்து தூக்கமோ வருது பாஸ்டர். வராம பிற என்ன செய்யன்னு கேட்கிறேன். எம்டி ஸ்டொமக்கா இருக்கும்போது தூங்குங்க, கடிக்கும் போது. நானும் சும்மா இல்லாமல் 12:30க்கு பதிலாக 1 வரைக்கும் இழுத்துடுறேன். அங்கே 1 மணிக்கு அப்படியே கடிக்குது. கடிச்சா தூக்கம் வருமா? பட்னியா படுத்தா தூக்கம் வருமா? எத்தனை பேர் இன்னைக்கு ஃபாஸ்டிங்கில் வந்தீங்க? கர்த்தர் பார்க்குறாரு. உனக்கு ஒரு 7 நாள் சோறு தந்தவருக்கு 1 நேரம் சோறை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லாட்டி செத்துருவீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் இப்போ MBBS டாக்டர்கிட்ட கேளுங்க, டாக்டர் படிக்கிறவங்ககிட்ட கேளுங்க. ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது உடலுக்கு அவ்வளவு அவசியமா? ஆமென். நான் இந்த மனைவிக்கு சில நேரங்களில் நான் இந்த தமிழ் டாக்டர்கிட்ட பேசும்போது, இவன் அதிகமாக சாப்பிடாம இருந்ததுனால தான் இப்படி வருது. எதுக்கு சாப்பிடாம? ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணும். ரொம்ப நல்லது, வாரத்தில் 2 நேரமாகிலும் ஃபாஸ்டிங் இருக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. வாரத்தில் 2 நேரம் 2 டைம் சாப்பாடாமல் இருந்தால் நம்முடைய இந்த மிஷின் கொஞ்சம் என்ன செய்யுமா? ரெஸ்ட் எடுக்கும், ஃப்ரெஷ் ஆகும், நல்லா ஆகும். ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா தண்ணி குடிங்க. வெறும் தண்ணியை அரைக்க வேண்டிய தேவையில்லை. எப்போ பார்த்தாலும் கடப்படான்னு உருண்டுக்கிட்டே அதை அரைச்சிக்கிட்டே இருக்கிறது. ஒரு 2 நேரம் ரெஸ்ட் என்ன செய்யணும்? போடணும்னு உலக டாக்டர் சொல்றாரு. தேவ பிள்ளைக்கு அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆமென் சொல்லுங்க. உபவாசம் ரொம்ப முக்கியம். ஜெபத்துக்கு, தேவ சமூகத்துக்கு. நீங்க கிண்ணன்னு சாப்பிட்டுட்டு அப்படி மூக்கு முட்டை தண்ணி குடிச்சிட்டு போய் ஜெபம் பண்ண உட்காருங்க. ஜெபம் ஓடுறது மாதிரி இருக்கும். பிறகு கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, என்ன இப்படி கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமென் சொல்லுங்க. தானா தூக்கம் வரும். சின்ன பிள்ளைகள்ல இருந்து நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் மகளுக்கோ எங்கள் மகனுக்கோ ஞாயிற்றுக்கிழமை காலை சாப்பாடு கிடையாது. பழக்கணும். இன்னைக்கும் அது பழக்கம். இன்னைக்கும் அவளுக்கு பாருங்க, பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டாலும் சாப்பிடக்கூடாது. ஒரு எமர்ஜென்சினா தான் சாப்பிடணும். ஆமென் சொல்லுங்க. பழகுங்க. சாப்பிடாம இருந்து ஒருத்தரும் என்ன செய்ய போறது இல்லை. 1 நேரம் சாப்பிடாம இருக்கனால செத்து போயிடுறது கிடையாது. அடுத்த வாரத்தில் நான் கேட்பேன். ஆமென் சொல்லுங்க. சாப்பிட்டவங்க எந்திரிச்சு காரணம் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு, நான் கர்த்தருக்காக வாழ கற்றுக் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏறத்தாழ 35 ஆண்டுகள் இந்த மாசத்தோட முடியுது. இதுவரைக்கும் சண்டே காலையில் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னா ஏதாவது ஒரு நிர்பந்தமான ஒரு விசேஷ வீடுகள். இன்னைக்கெல்லாம் காலையில் நிறைய என்னது கல்யாணம் காட்சி நிறைய இருக்குது. என் தம்பி மகளுக்கு கூட இன்னைக்கு கல்யாணம். ஆனா என்ன செய்யல, போனால் சாப்பிட சொல்லுவாங்க. சாப்பிட்டு வந்தால் இங்கே பிரசங்கம் ஓடாது, தேவ பிரசனமும் வராது. அப்படிப்பட்ட ஒரு தவிர்க்க முடியாத நேரங்களில் தான் சாப்பிட்ருப்பேன். மற்ற ஒரு நாளும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்ல சமையல் பண்ணி வச்சு தோத்திரம் பண்ணிட்டு வந்ததே சாப்பிடணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வகுத்த காயப்படுங்க. நீங்க தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க எதையாகிலும் இழந்ததே. அல்லேலூயா. முதல்ல ஜெபிக்க நமக்கு கற்றுத்தரும்படியான கற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாஞ்சை நமக்கு என்ன செய்யணும்? வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிற அனுபவம் முக்கியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் தூர்ந்த நிலைமையிலையும் ஜெபமே இல்லாத நிலைமையில இருக்கிறது. அதனால நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபிக்க ஏன் ஜெபிக்கணும்? ஏன் ஜெபம் பண்ணணும்? முதல்ல ஜெபம் பண்ணிதான் ஆகணுமா ஐயா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. ஜெபம் பண்ணித்தான் ஆகணுமா? ஜெபம் பண்ணாத மக்கள் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறாங்க. ஏன் ஜெபம் பண்ணலைன்னா என்ன? பொழுது போகாதோ? ஏன் ஒன்றும் கிடைக்காதோ? வேலை செய்யலைன்னா கிடைக்காது. ஜெபம் பண்ணலைன்னா என்ன? ஏன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க. அதனாலதான் நீங்க ஜெபிக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோவான் 16:24 நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் ஜான் 16:16 16:24 யோவான் 16ஆம் அதிகாரம்
24 புதிய ஏற்பாட்டில் 152வது பக்கத்துல வாசிங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள். அந்த வால்யூம் குறைச்சு கேளுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் எதுவுமே, ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நீ இதுவரைக்கும் ஜெபம் பண்ணல, இதுவரைக்கும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கல, நீ கேட்கல. கேளு, உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நான் அதை உனக்கு தருவேன். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா ஜெபம் பண்ணவங்களாம் கேட்டு பெற்றுக்கொண்டாங்களா? பெற்றுக்கொள்வாங்க. ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை, ஜெபிக்கிறவனுடைய காரியம் ஒரு நாள் இல்லைன்னு கிடையாது, பொருன்னு வேணா வரும். எப்படி ஜெபிக்கணும்னு பின்னாடி சொல்லி தர்றேன். ஏன் இன்னைக்கு ஜெபம் பண்ணல அப்படின்னா, அதை பத்தி ஒன்றும் தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஜெபத்தினுடைய மேன்மை மக்களுக்கு என்ன செய்யல, புரியல. ஆண்டவர் சொல்ற, நீ இதுவரைக்கும் எதுவுமே என்கிட்ட என்ன செய்யல, கேட்கல. கேளு. அங்க சொல்றாரு, கேளுங்கள், கேளுங்கள். தேவனுடைய சமூகத்துல வந்து கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்கு, இப்படி சூழ்நிலைமை இருக்கு. எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம். எல்லார்ட்டையும், வர்றவன் போறவன் கண்டவன், சொந்தம் பந்தம் உற்றார் உறவு எதிரிட்ட கூட சொல்லிடுவோம், என் நிலைமை இப்படி இருக்குப்பா, ஒன்றும் வேலையும் இல்லை, வெட்டியும் இல்லைப்பா, எனக்கே இப்போ கஞ்சிக்கு தருத்திரமாப்பா, குறைவுப்பா, பலவீனம்ப்பா, எல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் ஒரு சம்பவம் இப்போ சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நல்ல ஊழியம் செய்கிற ஒரு அம்மா, ஒரு வயதானவர்கள்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஒரு சரீரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. தலைவலின்னு வச்சுக்கோங்களேன், தலைவலி. உடனே அவங்களுக்கு பழக்கத்தின்படியாக போய் ஒரு மாத்திரையை எப்பயும் போடுற பழக்கத்தின்படி போடுற, நம்ம தான் சொல்லுவோம்ல, விக்ஸாக்சன் 500, அப்புறம் அன்னாசின், இதெல்லாம் நமக்கு பழக்கமானதில்ல. இது மாதிரி ஒன்று எடுத்து போட்டாங்க. கேட்கல. பிறகு இன்னொன்று போட்டாங்க, அதுவும் கேட்கல. என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க. எப்பயுமே ஒரு தலைவலி வந்தால் நான் அந்த மாத்திரையை போடுவேன், அது கேட்கல. பிறகு அந்த மாத்திரையை போட்டேன், அதுவும் கேட்கல. என்ன செய்யறதுனே தெரியல. பிறகு அந்த மகன்கிட்ட சொல்கிறாங்க, பிறகு சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, பிறகு தெரிஞ்சவங்ககிட்ட ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பெருசு என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஒரே தலைவலி, அதனால தான் ஒரே டல்லாக இருக்கிறேன், என்ன மாத்திரை போட்டாலும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் படுத்துட்டாங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்கல்ல, ஆண்டவருக்கு இது பண்ணுறவங்க. அதுக்கப்புறமா தேவ சமூகத்தில் போய் இருக்கும்போது, ஆண்டவரே என்னால் ஜெபிக்கவே முடியல ஆண்டவரே, அதனால் எனக்கு இன்னைக்கு நம்ம படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறேன் ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அப்படி தானே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோடனே ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினாராம், இந்த உனக்கு தலைவலி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? எனக்கு காலையில இருந்தே தலைவலி இருக்கு, சாயந்தரம் ஆயிப்போச்சு. சரி, என்னென்ன செஞ்சேன்? மாத்திரை போட்டேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து பார்த்தேன், சுடுதண்ணி குடித்தேன், டீ குடித்தேன், அதை குடித்தேன், இதை குடித்தேன், ஒன்றும் கேட்கல. சரி, ரைட், அது போயிட்டு போகுது. யார்கிட்ட இல்லைன்னு சொன்னேன்? எத்தனை பேர்கிட்ட சொன்னேன்? அவங்ககிட்ட சொன்னேன், இவங்ககிட்ட சொன்னேன், வரிசையை எண்ணி பார்த்தா ஏகப்பட்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஆண்டவர் கேட்டாராம், நீ எல்லாம் சொன்னதெல்லாம் சரி, என்கிட்ட சொன்னியான்னு கேட்டாராம். என்னது? நீ என்கிட்ட சொன்னியான்னு கேட்டாராம். இங்க இருக்கீங்கன்னு சொல்றவங்க இல்லையே சொல்லுங்க பாப்போம், கையை உயர்த்தி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ற, உன் பிரச்சனைய ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேல, உனக்கு இருக்கிற குறைய நீ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேல, என்கிட்ட சொன்னியா? என் சமூகத்துல உட்காந்து உன் பிரச்சனையை தீக்கிற ஆளு நானு, என்கிட்ட மட்டும் சொல்லாத, நீ ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு உன் பிரச்சனை என்னைக்கும் தீராது. எனக்கு புரிஞ்சதுங்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் அந்த அம்மாவுக்கு உணர்வு வந்ததான், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், நான் உம்மிடம் மாத்திரம்தான் அதற்காக ஜெபிக்கவில்லை, மற்ற எல்லாரிடத்திலும் சொல்லிவிட்டேன். நான் சொல்றேன், அவங்க வீட்டுக்கார்ட்ட சொன்ன உடனே தலைவலியே போ சொல்லிடுவாரா? அவர் இன்னொரு மாத்திரையை போடணும், இன்னொரு மாத்திரையை சொல்லுவார். மாத்திரையா போட்டு வகுத்தை கெடுத்ததும் உடம்பு கெடுத்ததுன்னே போயிடும். சொல்ல வேண்டியவற்றை சொன்னா நடக்க வேண்டியது என்ன செய்யும்?
உங்க பிரச்சனைய யார்கிட்ட சொல்றீங்க? முதல்ல யார்கிட்ட சொல்லணுமோ அவகிட்ட மட்டும் சொல்றது கிடையாது, மற்ற எல்லாத்தையும் சொல்லிடுறது. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, என் நாமத்தினால நீங்க இதுவரைக்கும் எதுவுமே கேட்கல, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. ஏன் அப்படி சொல்றாரு? என் நாமத்தினாலே அப்படின்னு சொல்றாரு, அந்த நாமத்துக்குள்ள சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இயேசுங்கிற நாமத்துக்குள்ள இல்லாத ஆசீர்வாதமே கிடையாது. சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, நன்மை இருக்குது, மேன்மை இருக்குது, சுகம் இருக்கு, எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, மேல உள்ள வசனம் சொல்லுது, வாசிங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். என்கிட்ட கேட்க மாட்டீங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் நீங்கள் என் பெயரை சொல்லி, ஆண்டவர் சொல்றார், யார் பெயரை சொல்லி? இயேசுவின் பெயரை சொல்லி பிதாவினிடத்தில், அப்பாட்ட. அப்படி வாசிங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவாகிய உங்க அண்ணனுடைய பேரை சொல்லி அப்பாட்ட போய் எனக்கு இதை தாங்க ஆண்டவரேன்னு கேட்டா, அதை அவர் உங்களுக்கு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இயேசுட்ட இன்னைக்கு நிறைய பேருக்கு யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்னே தெரியல. உங்க ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சத்தமா சாதாரண பேசுற மாதிரி ஜெபம் பண்ணுவீங்கல்ல, மனமனோன்னு கூட ஜெபம் பண்ணுங்க, இல்லை பக்கத்தில் பையில வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணி. நீங்க யார்கிட்ட ஜெபம் பண்ணி உங்க ஜெபத்தை மறுபடியும் நீங்களே போட்டு கேளுங்க. நிறைய பேருடைய ஜெபத்துல இன்னைக்கு பிரச்சனை, யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்னே தெரியல. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நீங்க செய்யுங்கப்பான்னு. பரிசுத்த ஆவியானவர் செய்கிறவர் அல்ல, பிதா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, பிதாவை நோக்கி நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ண முழங்கால் ஒருத்தன் போடுறான் அப்படின்னா யாரை நோக்கி போடுறான்? அப்பாவை நோக்கி. அப்பாட்ட போறதுக்கு நமக்கு எப்படி அதிகாரம் கிடைச்சது? இயேசு கிறிஸ்து எனக்காக பலியாகி என்னை அவருடைய குமாரனாய் மாற்றிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப போகும்போது இந்த கான்பிடென்ட்டோட, இந்த ஒரு தெளிவோட போகணும். நான் என் அப்பாட்ட போய் கேட்க போறேன். எப்படி அதிகாரம் கிடைச்சது? இயேசு எனக்காக பலியானதுனால அவர் ஸ்தானத்துல இருந்து என்னைய பார்க்கும்போது பிதா எப்படி பார்க்கிறாரு? உங்களை பார்க்கும்போது அப்பா எப்படி பார்க்கிறாரு? சொல்லுங்க, உங்க பேரை சொல்லிக்கோங்க. இப்ப என்னைய பார்க்கும்போது விஜய் அப்படின்னு பார்க்கல, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க பேர் மாதிரி பார்க்கல, இயேசு கிறிஸ்துவாகவே பார்க்கிறார். ஆமென். ஒரு லெட்டர் எழுதுறீங்க, ஐயா உங்களுக்கு எழுத தெரியல, அந்த எழுத தெரிஞ்ச பாப்பாட்ட சொல்லி என்ன செய்றீங்க? நீங்க சொல்ல எழுதிட்டு சரி முடிச்சிரு அப்படின்னு உடனே இப்படிக்குன்னு கையெழுத்து அவ போட்டுட்டான். இது யார் சொன்னதாகும்? புரியுதா உங்களுக்கு? சொன்னது இவங்க, எழுதுனது அவ. கையெழுத்து கடைசியில போட்டது இப்படிக்குன்னு போட்டு அவ பேரை போட்டா, எழுதுனது யாரு? அவதான் எழுதினதாக அர்த்தம். அதனாலதான் பேசுறது பூரா நானு, கையெழுத்து மட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இயேசுவின் நாமத்தினால நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் பாப்பாரு, இயேசுதான் சொல்லியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இயேசு அதிகாரம் கொடுத்துரு, என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை என்ன கேட்டுக்கொள்வீர்களோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கேட்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அப்பா பிதாவே. ஆமென். அப்பாட்ட போகும்போது அந்த தெளிவாட போகணும். இயேசுவே நீர் செய்யும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே. செய்வாரு. அவர் சொல்ல விவரம் தெரியாம கேட்கறான், அப்பா எனக்கு செய்யுங்கப்பா. நீங்களே கேளுங்க அப்பாட்ட. ஆமென் சொல்லுங்களேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அப்பாட்ட போகும்போது அப்படி முழங்கால் படியிடும் போது யாருக்கு முன்பதாக முழங்கால் படியிடும்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிடும். அந்த உணர்வோடு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கேளுங்கள், அப்பொழுது
உங்கள் சந்தோஷம் அப்படின்னா இப்ப குறைவா இருக்கு. சந்தோஷம் இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? குறைவா இருக்கு. நிறைவான சந்தோஷத்துல கர்த்தர் உங்களை என்னை நடத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா சந்தோஷம் இல்லைங்கிறதுக்கு காரணம் என்ன? இருக்கு ஆனா இல்லை. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆனா ஒரு நிமிஷத்துல வருத்தம் வந்துடுது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா வருத்தம் வந்துடுது. நிறைவான சந்தோஷம் இருக்கிறவனை வருத்தப்படுத்த ஒண்ணுமே முடியாது. அப்படின்னா உங்களுக்கு வருத்தமும் சஞ்சலமும் கோபமும் ஒரே கரைச்சலும் அல்லது ஒரே மன வருத்தங்களும் வீட்டில் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி ஜெபிக்கலைன்னு அர்த்தம், கேட்கலைன்னு அர்த்தம். அந்த வசனத்தை மாதிரி அது நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டு கேள்வது அதுவோ. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி அந்த வசனத்தை 24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, ஒன்னும் கேட்கல, கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. சந்தோஷம் நிறைவா இல்லைன்னா என்ன அர்த்தம்? கேட்கல, ஜெபிக்கல. அப்படின்னா நாளைக்கே என்ன செய்யணும்? எதுக்கு நாளைக்கு? இன்னைக்கே ஜெபிக்கும் போது ஆரம்பிங்க. உங்க கையில அந்த ஜெப குறிப்பு இருக்கா? ஜெபிக்க தெரியலன்னா அந்த ஜெப குறிப்பு, அப்பா இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க பழகுங்க. ஒரு மாசத்துல உங்க ஜெபம் அனல் பறக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்துல போய் முழங்கால் போட்டு உங்க பிரச்சனைகளை பேசணும், உங்க குறைய சொல்லணும், உங்க நிலைமைய சொல்லணும். எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இவனுக்கு செஞ்சிருக்கீங்களே, இவனுக்கு செஞ்சிருக்கீங்களே, இவனுக்கு செஞ்சிருக்கிறீங்களே. சபை எதுக்கு இவ்வளவு எழுதி கொடுத்திருக்காரு? அவர்கிட்ட கேட்டு இல்லைன்னு போனவன் யாரு சொல்லுங்க? அவர்கிட்ட கேட்டு கிடைக்காம போனது யாரு? எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்தார். அவருடைய சமூகத்துக்கு வந்த ஒருத்தரை வெறுமையை அனுப்பல. ஆனா கொடுத்தாரு. ஒருத்தன் வாங்காம போயிட்டான், அவன் தான் துக்கத்தோட போனான்னு இருக்குது. யாரு? பணாசை பிடித்த வாலிபன். ஆனா அது அப்படி போட்டிருக்காது. எப்படி போட்டிருக்கோம்? ஐஸ்வர்யமுள்ள வாலிபன். ஐஸ்வர்யம் இருக்கிற வாலிபன். அவன் மட்டும்தான் வெறுமையா ஆண்டவரை விட்டு போனான். ஆண்டவர்கிட்ட வந்து வெறுமையா போனது அவன் ஒருத்தன் தான். அவன்கிட்ட என்ன இருந்தது? ஐஸ்வர்யம் இருந்தது, ஆனா சந்தோஷம் இல்லை. ஐஸ்வர்யம் இருந்தது, தேவனிடத்தில் அவனுக்கு பதில் இல்லை. ஏன்னா மனசுல அவனுக்கு ஆண்டவரை விட. அப்புறம் இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கிடணும், அந்த விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்கிடணும். பணம் உள்ள இருந்தா சந்தோஷம் வெளியே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷத்தை தூக்கி வெளியே வச்சுட்டு பணத்தை தூக்கி உள்ள வச்சிடக்கூடாது. இருதயம் கர்த்தருக்கு தான் சொந்தம். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய இருதயத்தை நிறைக்க வேண்டியவர் தேவன். அவருடைய நாமம், அவருடைய சமூகம் நிரம்பிருச்சுன்னா எல்லாம் நிரம்பும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் நிரம்பணுமா? ஏதாவது ஒண்ணு நிரம்பணுமா? பைய மட்டும் நிரம்பணுங்கிறவங்க அல்லேலூயா. பைய மட்டும் நிரம்பணும்னா புரியுதா உங்களுக்கு? பைய மட்டும் நிரம்பினாக்க உருப்படியோட சேர போறதே கிடையாது. மனசு நிரம்பணும். மனம் பூரா நம்ம மனசெல்லாம் நிறைஞ்ச மன்னவர் இருந்தார்னா, அந்த சங்கீதம் 23 கடைசி வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அப்படின்னா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தால், கர்த்தர் நம்மை நடத்தினால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் அவரோடு இணைஞ்சிருந்தால், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் அதை தொடருவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் என்னைய தொடர்ற விஷயத்தை போய்கிட்டு நான் மனசுல வைக்க கூடாது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. என்னைய தொடர்ற விஷயத்தை நான் போய் தொட்டு உள்ள வச்சு அப்பா
சில பேருக்கு காணிக்க போட்டாலே இருதயத்தில் ஓட்ட வந்துடுதுங்க. புரியுதா உங்களுக்கு? எடுத்து அவங்கதான் இப்படி போடுறாங்க, இப்படி போடும்போது ஐயோ அப்படின்னு நம்ம இருதயத்தில் என்ன செஞ்சிருது? புரியுதா உங்களுக்கு? காணிக்க போடுறதுக்கே இருதயத்தில் ஓட்ட வந்தா உனக்கு கர்த்தர் இவ்வளவு தர்றதுக்கு எவ்வளவு இதா இருக்கும்? சந்தோஷமா சொல்லுங்க. அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன், சத்தமா சொல்லுங்க, அழுது கொண்டே தான் போவான். ஆனா விதைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாத்தே. அள்ளி தூவும் விதை அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா விதைக்கும் போது கொஞ்சம் இழப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனா அது அறுத்துக்கிட்டு வரும்போது, வண்டி நிறைய வரும்போது அழுதுகிட்டு எவனாவது வருவானா? ஒரு 3 வண்டி நிறைய அப்படி அப்படி மூடையா வருதுங்க, அப்படி வீட்டில் நழுவானா எவனாவது? ஆனா கொண்டு போகும்போது ஒரு சின்ன வண்டியில ஒரு 2 மூடையை கொண்டு போகும்போது, இந்த 2 மூடையை கொண்டு போண்டிருக்கேன் நாடுங்க. என் புத்தியை பாருங்களேன். 2 மூடை விதைச்சா எத்தனை மூடை வரும்? நான் விதைக்கவே மாட்டேன். அந்த 2 மூடையை வச்சு நான் 2 மாசம் சாப்பிடுவேன்னா சாப்பிடு. இன்னைக்கு நிறைய பேர் விதை நெல்லையே சாப்பிட்றாங்க. ஆமென். சரி இருக்கட்டும். மனசுல என்ன வரப்படாது? சங்கடம். அதாவது கர்த்தருக்கு கொடுக்கறதுல, கர்த்தருடைய காரியத்துல, விதைக்கிறதுல, தேவ சமூகத்துக்கு போய் நேரம் செலவழிக்கிறதுல வருத்தமே வரக்கூடாது. ஆமா, இவருக்கு என்ன வேலை? திங்கக்கிழமை வர சொல்லுவாரு, புதன்கிழமை வர சொல்லுவாரு, வெள்ளிக்கிழமை வர சொல்லுவாரு, ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லுவாரு. நமக்கு வேலை இல்லையா? வேலையை பார்த்துக்கிட்டே இரு. ஆமென் சொல்லுங்க. வேலை நீ செத்தாலும் உன வேலை ஓயாது. ஆமென். ஆமா, கர்த்தருடைய சமூகம் உன் கூட இருந்தா உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் அற்புதமா சந்திப்பார். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை, நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை சிந்திக்கிறேன், அதை அனுபவிக்கிறேன். எப்படி தெரியுமா? நான் வேலை பார்த்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் கடுமையாக வேலை பார்க்குறவன். காலையில் 5 மணிக்கு தறியில் ஓட போயிடும், 7-7:30 வரைக்கும் நிற்காது. அப்பொழுதே நான் 12-13 வருஷத்துக்கு முன்னாடி 1000கள் ஒரு நாளில் சம்பாதித்தவன். அப்போ எல்லாம் ஒரு நாள் வேலை இல்லாமல் இந்த மாதிரி அடமழை பெய்யுது பார்த்தீங்களா, இப்படி மழை பெஞ்சிட்டா ஒரே கவலையாக இருக்கும். என்னடா இத்தனை நாளாக தரைய முடியாமல் இருக்குதே, நான் அதுக்கு என்ன செய்ய போகிறோம், இதுக்கு என்ன செய்ய போகிறோன்னு மனசுக்கு பதறும். உங்களுக்கு பதறுதில்ல? அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஊழியத்துக்கு வாடா, நான் பூவா கொடுப்பேன்டாங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அதை விட்டுட்டு, அவர் சொல்றதை விட்டுட்டு போய் தறி ஓட்டினா தறி ஓட்டவே முடியல, போராடுறாரு, தறியை பிடிக்கிறாரு, நிக்க முடியல. போ, என்னன்னு போ ஆண்டவரே, நான் இப்போ உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு வந்துட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். வந்தாச்சு, தறியை வித்தாச்சு. இப்ப 4 நாள் மழை பெஞ்சாலும் 40 நாள் மழை பெஞ்சாலும் ஆட்களே சபைக்கு வராட்டாலும் அந்த கவலை இல்லை. ஏன் தெரியுமா? அன்னைக்கு 1000கள், இன்னைக்கு தேதிக்கு வேற. இப்ப 13 வருஷம் ஆச்சு. அப்பவே நான் 2000 ரூபாய்க்கு நான் வேலை பார்த்தேன் ஒரு நாளைக்கு. அன்னைக்கு பயமா இருந்தது, நாளைக்கு வேலை இல்லாட்டி அந்த பாவு பஞ்சா போச்சுனா, அல்லது இந்த இது இப்படி போச்சுனா, அப்படி 4 நாள் கரண்ட் இல்லாம போச்சுனா அப்படின்னு பயம் இருந்தது. இப்ப எந்தவித சோர்ஸும் கிடையாது. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க காணிக்க போட்டது அல்லது நான் காணிக்க போட்டது யாருக்கும் தெரியுமா? நீங்க 1 ரூபா போட்டீங்களா, 4 ரூபா போட்டீங்களா, யாருக்கு அது தெரியுமா? யாரும் உங்ககிட்ட கேட்க போறாங்களா? ஏன் போடலன்னு கேட்க போறாங்களா? நீங்க பாட்டுக்கு விருன்னு போய் சும்மா அப்படி போட்டுட்டு, அப்படித்தான் ஒரு சபையில் நடந்து வச்சு, உங்களுக்கு தெரியுமா? அதையும் சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு சபையில காணிக்கை எடுத்துக்கிட்டு வர்றேன், நீங்க எல்லாம் எஞ்சி போய் போடுறீங்கல்ல, அங்க வந்து ஒரு பையில குளிக்கிட்டு வருவாங்க. அந்த உடனே இப்படி தொங்கும் பார்த்தீங்களா, டீ வடி கட்டுறது மாதிரி, அப்படி வரிசையா வருவாங்க. ஒருத்தங்க கொஞ்சம் கவனக்குறைவா நம்மள மாதிரி அறகுறையா தூக்கத்துல இருந்தான். சில பேர் அறகுறையா இருக்காங்கல்ல, அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்படியே இருப்பாங்க. அப்படி இருந்தா எல்லாம் சரி காணிக்க பாட்டு பாடுறாரு, நல்லா இருக்க பாட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடுதுப்புட வந்து ஒருத்தன் நீட்டிட்டான். வரிசையா நீட்டிட்டு வரும்போது நீட்டினான். இவனுக்கு என்ன செய்யணும் தெரியல, புடக்குன்னு உள்ள கையை விட்டு அள்ளிட்டான். எல்லாரும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவன் உள்ள கையை விட்டு, என்ன எல்லாரும் உள்ள கையை விடுறாங்கன்னு என்ன சொன்னாங்கன்னு தெரியல, என்னன்னு கவனம் இல்லை, படக்குன்னு உள்ள கையை விட்டு என்ன ரூபாயா இருக்கு அப்படின்னு உள்ள போட்டான்.
இல்லப்பா எல்லாரும் காணிக்க போடுறாங்க. ஊ காணிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு எடுத்தா அப்ப பார்த்து பெரிய தாடு வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? அவசரமா எடுத்தா அப்படித்தானே வரும். போட்டுட்டு உட்காந்து அவனுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு பார்த்துக்கங்க. அது மாதிரி நீங்க போய் சும்மா போடுறது மாதிரி இப்படி போடுறது மாதிரி நடிச்சிட்டு வந்தாலும் யாரு கண்டா? உங்ககிட்ட வந்து கேட்க போறாரு ஆண்டவர், இல்லை நாம் வந்து கேட்க போறோன்னா? அதுல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஒழுகுது. ஆண்டவர் இம்மட்டும் ஒருத்தருட்டை ஒரு பைசா கடன் வாங்காம, கை நீட்டாம, இந்த 13 வருஷமா என்னைக்கு முழு நேர ஊழியத்துக்கு வந்தோமோ அதுக்கப்புறம் கர்த்தர் கையில கொடுத்த பல லட்சங்கள், பல லட்சங்கள் கொடுத்து இந்த கட்டடம் எல்லாம் கட்ட வச்சார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசம். கர்த்தரை தேடுனா, கர்த்தரை முன்னாடி வச்சா, கர்த்தருடைய சமூகத்துல போய் கேட்டா அவர் நிறைவாய் உங்களை பின்பற்றி வரும்படி, உன்னை நன்மையும் கிருபையும் தொடரும்படி நீ கேட்கறத விட அதிகமா உனக்கு தர அவர் போதுமானவர். அல்லேலூயா சொல்லுங்க. வைக்க வேண்டியது அவரை முன்னாடி, அவர் முன்னாடி நீ நிக்கணும். உன் வாழ்க்கையில அவரை முன்னாடி வைக்கணும். ஜெபிப்பீங்களா? இன்னைக்கு ஒரு வசனம் தான், நிறைய ஒரு 30-50 வசனம் எடுத்திருக்கேன். இன்னும் பாதி தான் எடுத்திருக்கிறேன். இந்த மாசம் முழுவதும் கண்டினியூ. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல்ல ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? ஜெபம் பண்ண சொல்லு. நீ என்கிட்ட கேள்றா, நீ என்கிட்ட வந்து கேள், நான் உனக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி தருவேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் இடமே நின்று ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். சொல்லுங்க. எல்லா இடமே நிற்கலாமா ஆண்டவர் சமூகத்துல? ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஜெபிக்க எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாங்க. ஜெபமே என் வாழ்க்கை. அப்படி கையை கட்டி எதிர்த்து நிற்க கூடாது. ஆண்டவர் சமூகத்துல நல்ல விடுதலையோட ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஆண்டவரே என்ன எனக்கு உதவி செய்ய, இன்னும் அதிகமா ஜெபிக்க, இன்னும் அதிகமா ஜெபிக்க. ஹalleluya. ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். முழங்காலில் நின்று ஜெபித்திட, முழு மனதோடு ஜெபித்திட, முழங்காலில் நின்று ஜெபித்திட, முழு மனதோடு ஜெபித்திட, உண்மையாக ஜெபித்திட, ஊக்கமாக ஜெபித்திட, உண்மையாக ஜெபித்திட, ஊக்கத்தோடு ஜெபித்திட. ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும், ஜெபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. நான் இன்னும் அதிகமா ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். உங்க சமூகத்துல ஜெபிக்கணும், முழங்கால முடக்கணும். சொல்லுங்க. ஆண்டவரே அடுத்த வாரம் வரும்பொழுது நான் ஜெபிக்கிறவனா, சொல்லுங்க, ஜெபிக்கிறவனா, ஜெபிக்கிறவனா, ஜெபிக்கிறவளா, நான் உங்க சமூகத்துல கேட்டு சந்தோஷமா இருக்கிறவனா. கர்த்தர்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. என் தேவன் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார், அவர் பார்த்து கொள்வார். நான் அவரை பார்க்கிறேன், அவர் எனக்குரியதை பார்த்து கொள்வார். அந்த சந்தோஷம் உங்களை நிறைவாய் நிரப்பும். நீங்க சந்தோஷம் நிறையணும்னா, உங்க வாழ்க்கையில துக்கம் மறையணும்னா நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க.
அது ஒரு ஆவி. ஜெபம்ங்கிறது ஒரு ஆவி. உங்களை பற்றி பிடிக்கணும். கேளுங்க. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, இப்போ ஜெபாவி ஊற்றுந்தையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா. என் மேல ஒரு ஜெப ஆவியானவர், ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் எனக்குள்ள வந்து நிரம்பட்டும். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெப வைக்கிற ஆவி வரட்டும். உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் விரும்புறீங்களா? கேளுங்க அப்பாட்ட, இது ஒரு ஜெபம். ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா. அந்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. அந்த ஜெபத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. அந்த விசுவாசத்தின் ஆவியானவர் நிரப்புவாராக. அதிகமாய் நான் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நிரப்புவதாக. இனி வருகிற நாட்கள் முழுவதும் நிரப்புவதாக. ஓ ஆவியானுடைய வல்லமை, உன்னை ஜெபிக்க வைக்கிற வல்லமை, உன்னை சந்தோஷப்படுத்துகிற தேவ வல்லமை, அந்த ஜெப ஆவியானவர் உன்னை நிரப்புறாரு, உன்னை நிரப்புறாரு. விட்டுக்கொடு. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. சொல்லுங்க சகோதரர்கள், சொல்லுங்க, ஆண்டவரே ஜெப ஆவி என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. உள்ளங்கால்ல நின்னு ஆண்டவர் மணிக்கணக்கா ஜெபிக்கிற கிருபை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அது ஒரு ஆனந்தமான அனுபவம், ஒரு ஆச்சரியமான அனுபவம், ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். உன் ஜெப வாழ்க்கை கர்த்தர் துணிக்க பண்ண போகிறார். இனி நீ மணிக்கணக்கா ஜெபிப்ப, தேவ சமூகத்துல விழுந்து கிடப்ப. உன் ஜெபத்துக்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறாரு. ஜெபிக்க கூடாதபடி, ஜெபம் பண்ண கூடாதபடி, சூழ்நிலைகள் மேல காரணத்தை போட்டுக்கிட்டு நீ ஜெபிக்காம இருக்காத. ஓடு, தனி இடத்துக்கு ஓடு, ஜெபி. தேவ சமூகத்துல கதறு, உன் இருதயத்தை ஊற்று, உடைச்சு ஊற்று. கர்த்தர் வெளியரங்கமான பதில பார்க்க செய்வாரு. நீ வெளியரங்கமா பதில பார்ப்ப. உனக்கு கர்த்தர் கொடுக்கிறது உன் சத்துரு பாப்பான். கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் களிப்பான பதில உனக்கு தருவாரு. நீ கண்ணீரோடு விதைச்சேனா, நீ கண்ணீரோடு ஜெபித்தேனா, உன் வாழ்க்கை களிப்பா மாறுகிறதற்கு பதில் சந்தோஷம் உண்டாகும். ஜெபிக்கிறவன் கர்த்தரை நம்புறான், ஜெபிக்கிறவன் கர்த்தரை நம்புறான், ஜெபிக்காதவன் தன்னையே நம்புறான். நீ ஒன்னிய நம்பினா அது உன்னை மோசம் போக்கும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை தன் புயபலமா கொண்டிருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீ கர்த்தரை நம்புறது உண்மை. நான் தேவ சமூகத்துல போய் எனக்கு இதை செய்யுங்கப்பா, எனக்கு இதை செய்யுங்கப்பா, என் தேவைகள் இப்படி இருக்கிறதப்பா,
என் சூழ்நிலைமை இப்படி இருக்கிறது அப்பா, எப்படி மாற்ற வேண்டும் என்று உமக்கு தெரியும். உம்மை நம்புறேன். ஹalleluya. எங்கள் அன்பு தகப்பன், இந்த மாதத்துல, இந்த வருகிற மாதத்துல எங்களை அதிகமா உங்க சமூகத்துல விழுந்து கிடக்க பண்ண போறதற்காக நன்றிப்பான்னு சொல்லுங்க. நன்றிப்பா, நன்றிப்பா. இன்னும் அதிகமா ஜெபிக்கணும் சொல்லுங்க, ஜெபிக்கணும். சத்தமா சத்தமா இன்னைக்கே சொல்லுங்க, இன்னைக்கே நான் தொடங்குறேன்ப்பா. இதுவரைக்கும் என் முழங்கால் முடங்கல, இனிமே நான் உங்க சமூகத்துல முழங்கால முடக்கி நான் ஜெபிப்பேன். அநேகருடைய உள்ளம், அநேகருடைய ஜெப சிந்தையே இல்லை. ஆண்டவர் உன்னை சொல்ற, உன் பாவம் உன்னை ஜெபிக்க விடாம தடுக்குது. நான் இன்னைக்கு உன் பாவத்தை எல்லாம் அகற்றி உன்னை ஜெபிக்கிறவனா, உன்னை ஆண்டவரே, உன்னை நான் கழுவி ஆண்டவர் சமூகத்துக்கு உன்னை கொண்டு வருகிறேன். நீ உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பி. உன் வாழ்க்கை மறுரூபம் ஆகும், உன் வாழ்க்கை பரிசுத்தமா மாறும், உன் வாழ்க்கை சுத்தமா மாறும். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்ப. உன் முகம் பிரகாசிக்கும். உன் முகம் அப்படி பளபளன்னு பிரகாசிக்கும். உன் கண்ணுல இருந்து பரிசுத்தம் வெளியே வரும். உன் கண்ணின் பார்வை, உன்னை பார்க்கிறவங்க அப்படியே பரிசுத்தத்தை பார்ப்பாங்க. மாஷா லராதா ரபா. பிசாசு உன் கண்ணை பார்க்க முடியாது. உனக்குள்ள இருந்து பரிசுத்த அக்கினி, பரிசுத்தமான அந்த உணர்வு உன் கண்ணுல இருந்து வெளிப்படணும். ஹalleluya. உள்ளம் பெருகின, உள்ளத்துல தேவ சமாதானம், தேவ வல்லமையும் ஜெபத்தின் ஆவியும் பெருகின உன் கண்ணு வழியா தெரியும். ஹalleluya. தகப்பனே, நீங்க நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். திட்டமா கர்த்தர் சொல்றாரு, நீ கேளு, என் சமூகத்துல வந்து கேளு, உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நான் தருவேன். இதுவரைக்கும் நீ கேட்கல, நீ இது கேளு. உனக்கு என்ன வேணும் கேளு, உன் தேவை என்ன கேள். உன் சந்தோஷத்தை நான் நிறைவாக்குகிறவன். என் சமூகத்துக்கு வந்து என்னை நம்பி கேட்கிற ஒருத்தனை நான் சும்மா விட்டதே இல்லை. ஆண்டவர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஜெபத்தை துவங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இரட்சகரே இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.